சித்தர் வணக்கம். உலக தமிழ் அறிவாளிகளே, சித்தர்களின் அருளால் நலமுடன் பல்லாண்டு வாழ்வோம். டாக்டர் பிளஸ் அலை ஊடக ரசிக பெருமக்களே, கர்ப்பப்பை இறைவன் மானுடம் தன்னுடைய இனம் நிலைநிறுத்தப்படுவதற்கு இயற்கை தந்த வரம். கர்ப்பப்பையினுடைய ஆரோக்கியம் ஒரு பெண்ணுடைய ஆரோக்கியம். கருப்பையும் கர்ப்பப்பையும் ஆரோக்கியமாக பேணப்பட வேண்டிய உறுப்புகளில் முதன்மை இடத்தை பெண்களிடத்திலே பெறுகிறது. இந்த இனம் தழைப்பதற்கு என்று the women is designed, ரொம்ப முக்கியம். Men and women are expressions of the same entity, but designed for two different purposes by nature. ஆணும் பெண்ணும் ஒரே தன்மையுடைய படைப்புகளின் இருவேறு தோற்றங்கள். தொட்டால் பெறுகிற உணர்வும், தட்டினால் பெறுகிற உணர்வும், பார்த்தால் பெறுகிற உணர்வும், எண்ணிலார் ஏற்படுகிற உணர்வும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒன்றுதான். வேறுபாடு எங்கே? ஆண் படைக்கப்பட்டிருப்பது, பெண் படைக்கப்பட்டிருப்பது இருவேறு பணிகளுக்காக. இன்றைக்கு ஆணும் பெண்ணும் சமம் என்று ஒரு அறிவியல் சிந்தனை, அது ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது. அது ஏற்றுக்கொள்ளுகிறோம், அது சரியும் கூட. இருப்பினும் சில வேறுபாடுகளை நாம் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும், ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும். பெண்களுடைய முழு ஆரோக்கியம் எங்கே பதுங்கி இருக்கிறது என்றால் கர்ப்ப பையிலே இருக்கிறது. ஸ்ட்ரெஸ், டென்ஷன் அண்ட் ஆன்சைட்டி பெண்களை தாக்குவதற்கு சமமாக ஆண்களை தாக்குவது இல்லை. we have to accept it. சமூக வாழ்வில் பல்வேறு வகையான சூழல்களை, பிரச்சனைகளை சந்திக்கிற போதும் சவாலாக ஏற்றுக்கொண்டு அவைகளை தீர்வு காணுகிற முயற்சியிலும் அதனுடைய ஆண்ட்ரோஜனும் டெஸ்டோஸ்டெரோனும் மாற்றுகிற பங்கு வேறு. பெண்களுடைய புரோஜெஸ்டோனும் எஸ்ட்ரோஜனும் படைக்கப்பட்டிருக்கிற சப்பிள் அண்ட் சாஃப்ட் கிரியேஷன் பெண். அதனால்தான் விளையாட்டு போட்டியில கலந்து கொள்ளுகிற பெண்கள் கூட ஆண்களுக்கு நிகராக பலம் வர வேண்டும் என்பதற்காக சில ஹார்மோன்களை இன்ஜெக்ஷன் செய்து கொள்ளுகிறார்கள் என்று அதை கண்டுபிடித்து அவர்கள் டிஸ்குவாலிஃபை செய்கிறார்கள் என்பதையெல்லாம் நம்ம பார்க்கிறோம். கர்ப்பப்பை பலமாக இருந்தால்தான், கருப்பை பலமாக இருந்தால்தான் ஒரு பெண் ஆரோக்கியமாக மகிழ்ச்சியாக இருக்க முடியும். அதை பராமரிப்பது ஒரு பெண்ணுக்கு மிக அவசியம். கர்ப்பப்பையை பலப்படுத்துவதற்கும் ஆரோக்கியப்படுத்துவதற்கும் என்றும் சித்தர்கள் பல மூலிகைகளை தந்திருக்கிறார்கள். அவர்கள் சொன்னதை உங்களுக்கு சொல்லுகிறேன். பாரில்லா சோகப்பட்டை பாலதனில் கூட்டி, பாரில்லா சோகப்பட்டை பாலதனில் கூட்டி, கோரி குடிநீராய் கொண்டக்கால் வாத பெரும்பாடும் வன் சீத பேதியதும் காத வழி ஓடும் காள் தேரர் சொல்றார். சீதையை ராவணன் கடத்தி சென்றான். அவளை கொண்டு போய் ஒரு வனத்திலே சிறை வைத்திருந்தான். அந்த வனத்துக்கு பெயர் அசோக வனம். பயம் அபயம், பயத்துக்கு எதிர்ச்சொல் அபயம். தைரியம் அதைரியம், தைரியத்துக்கு எதிர்ச்சொல் அதைரியம். சோகம் அசோகம், சோகத்துக்கு எதிர்ச்சொல் அசோகம். மகளிருடைய சோகத்தை நீக்குகிற ஆற்றல் அந்த அசோக வனத்திலே இருக்கிறது. கணவனை பிரிந்து தனிமையிலே வாடிக்கொண்டிருந்த சீதா பிராட்டியினுடைய ஆரோக்கியத்தை காப்பதற்கு அசோகவனத்திலே அவளை சிறை வைத்தான். அந்த அசோக மரத்தினுடைய பட்டை இருக்கிறதே, இன்றைக்கு அதெல்லாம் நிறைய அடல்ட்ரேட் ஆகிவிட்டது. நான் நேஷனல் பிளான்ட் மெடிசனல் பிளான் போர்டுடைய உறுப்பினராக இருந்தபோது 11 ஆண்டு காலம் நான் டெல்லியிலே நேஷனல் மெடிசனல் பிளான் போர்டில் உறுப்பினராக இருக்கிற வாய்ப்பு இருந்தது எனக்கு. அந்த அசோக மரத்தினுடைய தேவை, அசோக பட்டை என்ன, இன்டிஸ்கிரிமினேட் பீலிங் ஆஃப் பார்க் அப்படின்னு சொல்லுவார்கள். என்னன்னா
இந்த பட்டைக்கு தான் அந்த ஆற்றல் இருக்கிறது. இந்த பட்டையை ஒரு முறை தவறி கண்டபடி பீத்து எடுத்து கடைசியிலே அந்த அசோக மரத்தினுடைய இனத்தையே அழித்து விட்டார்கள். குற்றாலத்தில் அவ்வளவு அசோக மரம் வந்தது, இன்னைக்கு ஒரு மரம் கூட பார்க்கறதுக்கு இல்லை. ஆகையினாலே இந்த அசோக மரத்தை உருவாக்க வேண்டும் என்று 75% மானியம் கொடுத்து அதை ப்ரமோட் பண்ணுகிற பணியை நாங்கள் அன்றைக்கு மேற்கொண்டோம். ஏன்னா அசோகப்பட்டை மகளிருடைய ஆரோக்கியத்திற்கு மிக முக்கியமானது. அது அசோக அரிஷ்டம் என்று ஆயுர்வேதத்திலே சொல்லுவார். அதி உதிரப்போக்கு, மாதவிடா சமயத்தில் கடுமையான வயிற்று வலி, கரு தரிக்காமல் இருத்தல், முட்டை வளர்ச்சி குன்றி இருத்தல், ஒழுங்கற்ற மாதவிடாய், இப்படி பல்வேறு மாதவிடாய் சார்ந்த பிரச்சனைகளை சரி செய்கிற ஆற்றல் அந்த அசோக பட்டைக்கு இருக்கிறது என்பதை ஆயுர்வேத மருத்துவம், சித்த மருத்துவம் உணர்ந்ததால், அறிந்ததால் அசோக அரிஷ்டம் என்று ஆயுர்வேத மருத்துவத்திலே ஒரு தயாரிப்பு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதுபோல சித்த மருத்துவத்தில் அசோக மரத்தினுடைய சிறப்பை சொல்லுகிற போது, பாரில் அசோகப்பட்டை அதை பாலோடு சேர்த்து குடிநீராக எடுத்துக்கொண்டால் அதி உதிரப்போக்கை சரி செய்து கொள்ள முடியும். அது அதி உதிரப்போக்க பெரும்பாடு என்ற சொல்லிலே சொல்லுவார். அப்ப நாம என்ன மருத்துவம் எடுத்துக்கொண்டு அதிக உதிரப்போக்கு இருந்து கட்டுப்படாத ஒரு நிலையில இருந்தால் அந்த அசோக மரத்தினுடைய பட்டையில இருந்து உருவாக்கப்படுகிற கஷாயம் அல்லது அரிஷ்டம் அவர்களை கையாளுவது நிச்சயமாக உதவியாக இருக்கும். அசோகப்பட்டை. அதே போல செம்பரத்தை பூ, செம்பரத்தை மக வெட்டை தீரா பிரம்மியமும், வெம்பரத்தை வெள்ளை வழுவழுப்பும் வெம்பும் பெரும்பாடு இரத்த பித்த பேதமும் அகற்றும் கரும்பாம் ஒரு மயிலே கான் என்று சொல்வார். மகளிருக்கு வருகிற பிணிகளிலே ஒன்றுதான் இந்த பெரும்பாடு என்கின்ற அதி உதிரப்போக்கு. இந்த இர்ரெகுலர் சைக்கிள், மாதவிடாய் சரியாக 28வது நாள் ஒவ்வொரு மாதமும் வர வேண்டும், அதுதான் கரெக்ட் சைக்கிள். இந்த லூனார் சைக்கிள் இருக்குது பாருங்க, நிலவனுடைய வளர்ச்சி, நிலவு குன்றுதல் வளர்தல் என்று இரு நிலை இருக்கிறதெல்லாம், வேனிங் மூன் அண்ட் வேக்சிங் மூன். அந்த நிலவினுடைய சுழற்சிக்கு ஏற்றாற் போல மகளிருடைய மாதவிடாய் சுழற்சியும் 28 நாளைக்கு ஒரு முறை நிகழ வேண்டும். நிறைய வேலை பளு, அதுலேயும் வேலை பார்க்கிற பெண்கள்ல அலுவலகத்திலே ஆகப்பட்ட பணி முடுகல், அங்கிருந்து வீட்டிலே பணி பார்க்கிற ஒரு முடுகல், இந்த 2 பிரஷரும் சேர்ந்து கொண்டு அவர்களுடைய பாதிப்பது எதுன்னா கர்ப்பப்பையை தான். இப்போ இர்ரெகுலர் சைக்கிள். அதற்கு நாம பார்க்கிறோம் ஹார்மோன் மாத்திரைகளை கொண்டு அந்த சைக்கிளை சரி செய்கிறார்கள் என்று. அது திரும்ப திரும்ப அதை சாப்பிட்டு கொண்டிருப்பதனாலே பல பிரச்சனைகள் வருவதையும் பெண்கள் உணர்கிறார்கள். அப்போ சித்தர்கள் என்ன சொல்லி இருக்கிறார்கள், அந்த சைக்கிளை ரெகுலராக வர வைப்பதற்கு என்று சித்தர்கள் சொல்லியிருக்கிற 2 படைப்புகள், ஒன்று கைன் என்கின்ற ஒரு டானிக், 2வது படைப்பு ரெகு என்கின்ற ஒரு மாத்திரை. சரியாக 28 நாளைக்கு ஒரு முறை மாதவிடாவை வர செய்கிற ஆற்றல் அந்த ரெகு மாத்திரைக்கு இருக்கிறது. கைனோட சேர்த்து எடுக்க வேண்டும். கைன் என்பது கர்ப்பப்பையை ஆரோக்கியப்படுத்தக்கூடிய ஆற்றல் பெற்றது. இப்போ என்ன அர்த்தம், கர்ப்பப்பையிலே எது மாதிரியான பிரச்சனை இருந்தாலும் அது ஆரோக்கியமாக இருந்தால் தானே சரியா போயிடுது. இந்த ஒவ்வொன்றுக்கென்று தனியாக அது உதிரம் போக்குகிறது, அதை நிறுத்துவதற்கு ஒரு மருந்து, மாதவிடாய் வரவில்லை அதை வர வைப்பதற்கென்று ஒரு மருந்து என்பதெல்லாம் நம்முடைய அறிவியல் முடிவுகள். ஆனால் உண்மையில இது 2ம் கர்ப்பப்பை ஆரோக்கியமாக இருந்தால் தானே நிகழும். அப்படி கர்ப்பப்பையை ஆரோக்கியப்படுத்துவதற்கென்று சித்தர்கள் சொல்லி இருக்கிற பல மூலிகைகள், அந்த மூலிகைகளுடைய ஒரு பாகம்தான் கைன். இந்த பீரியட்ஸ் ரெகுலராக வர வைப்பதற்கு ஒரு 4-5 மாதத்திற்குள்ள பீரியட்ஸே வரவில்லை என்று சிலர் வருவார்கள். 3 மாதத்துக்கு ஒரு முறை தான் எனக்கு பீரியட்ஸ் வருது, ஒரு வருஷத்துல 2 முறை தான் பீரியட்ஸ் வருது.
பீரியட்ஸ் ஒழுங்காக வருவதில்லை. அதனுடைய விளைவு என்ன? அவர்களுடைய உடல் பருத்து விடுகிறது. அவர்கள் ஸ்கேனிங் பரிசோதனை செய்து அந்த முடிவோடு வருவார்கள், பாலிசிஸ்டிக் ஓவரி. அதை கரைத்து அதை நார்மல் படுத்துகிற மூலிகைகளை சித்தர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அப்ப அவர்களுக்கு என்ன ஆகும்? முகத்துல எல்லாம் முடி வரும். பாலிசிஸ்டிக் ஓவரினால ஹார்மோன் பாதிக்கப்படுவதனால அவருடைய முகத்தில எல்லாம் முடி வரும். அப்ப அந்த ஹார்மோனை சரி செய்து அந்த கர்ப்பப்பையில இருந்து மாதம் மாதம் நிகழ்கிற சுழற்சியை சரி செய்து விட்டால் தானே இவைகள் எல்லாம் குறைந்து போய்விடும். இப்போ எரியதை இழுத்தா கொதிக்க தின்னுன்னு சொல்லுவார். அதை விட்டு விட்டு அந்த முடியை நீக்குவதற்குரிய மருத்துவங்களை பார்த்து கொண்டிருந்தால் இது எரியதை விட்டுட்டே கொதிக்கிறதை அடக்க முயற்சிப்பதற்கு சமம். ஆக சித்தர்கள் அதற்கென்று பல மூலிகைகளை படைத்திருக்கிறார்கள். அந்த மூலிகைகளைத்தான் உங்களிடத்தில் சொன்னேன். அதிலே ஒன்று மிகச்சிறந்த மூலிகை கருஞ்சீரகம். இன்னொரு மூலிகை சித்தர்கள் கண்டிருப்பது நாய் வேளை. இந்த மூலிகைகளை எல்லாம் சேர்த்து உருவாக்கினா அந்த மூலிகைகளுக்கு சொல்லப்பட்ட பலனை நாம் பெற முடியும். அப்படி தயாரிக்கப்பட்டதான் ரெகு. சைக்கிளை ரெகுலேட் பண்ணுவதனாலே அதற்கு பெயர் ரெகு. மகளுடைய ஆரோக்கியத்தை தருவதனால அதுக்கு பெயர் கைன். ஆக இந்த கைனை நீங்க உங்க வீட்டிலே ரெடி பண்ணி சாப்பிடலாம். செம்பரத்தை பூ உலர்ந்து நன்றாக நிழலிலே உலர்த்தி பக்குவப்படுத்தப்பட்ட செம்பரத்தை பூ, அசோக மரத்தினுடைய பட்டை, நாவல் மரத்தினுடைய பட்டை, ஒதிய மரத்தினுடைய பட்டை, சோம்பு என்று இந்த மூலிகைகளை எல்லாம் கொண்டு வந்து சம அளவிலே சேர்த்து அதை காய்ச்சி கஷாயமிட்டு அன்றாடம் சாப்பிட்டு கொண்டு வந்தால் கர்ப்பப்பையை பலப்படுத்தி ஆரோக்கியப்படுத்திக் கொள்ளலாம். அதனோடு சேர்த்து ரெகு என்கின்ற ரெகுலேட்டிங் மாத்திரை அதையும் சேர்த்து எடுத்துக்கொண்டு வந்தால் மாதவிடாய் சுழற்சி ஒழுங்குபட்டுவிடும். மகளிருடைய பல்வேறு பிரச்சனைகளுக்கு இது தீர்வாக அமையும். இதை பின்பற்றுவோம். கைன் அண்ட் ரெகு டேக்ஸ் கேர் ஆஃப் ஹெல்த் ஆஃப் உமன். மகளிர் நலமுடன் பல்லாண்டு வாழ வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.